ஹலோ ஹலோ என்னன்னு தெரியுமா? ஹலோ 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறமா. சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். ஆமா. உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுங்க. கிளம்புமே உனக்கு அப்படியே என்னத்த சொல்றீங்க? ஆர்வம் மனசு. அதனால உங்களை எல்லாம் பார்த்து 6 மாசம் ஆச்சா? ஆமாமா 6 மாசம் இருக்கு. ஆச்சா? இல்லங்க, ஆயிருச்சு. ஆமா ஆமா. அதனால பெட்டிக்காரப்பா உங்களுக்கு வணக்கம். தம்பி மிருதங்கம் மிருதங்க வித்வான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இன்னைக்கு தான் பாக்குறேன். என்ன பண்றது? அதனால உங்களுக்கு வணக்கம். ஆல்ரவுண்டனே உங்களுக்கு வணக்கம். அப்புறம் ஓ தலகறே. அதே தான் நல்லா செய்வே. அப்படிமா நல்லா செய்வேன். பைய சின்ன பையனை பார்க்காத. சீக்கிரம் முன்னேறிடுவேன். நின்னுக்கிட்டே செய்வேன். நின்னுட்டு தான செய்யிட்டு இருக்கீங்க பாவத்தை. அதனால உங்க நல்லதுக்கு வணக்கம். அப்புறம் மைச்செட்கார அண்ணே. அண்ணே நல்லா இருக்கீங்களா? தம்பி ஏன் பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்களா? சின்ன பையல இருக்க கெடுத்து விடாத. யாரு? அந்த பையல தான். அவர் எத்தனை ஹோட்டல்ல வருவார்னு உனக்கு தெரியுமா? என்ன ஓட்டை? என்ன ஓட்டை? அவர் செய்யற வேலைய சொன்னாங்க. அப்படி சொல்லுமா ரீடா சொல்லுவாரா? ஐயோ சரி நான் வேற மாதிரி பார்த்தேன். ஓகே நான் வல்லசாமி. உங்களுக்கு வணக்கம். அப்புறம் ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? ஏங்க ஈங்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ கைய காலாவது ஆட்டுங்க. எதுமே ஆட்ட மாட்டீங்களா? உலகாரிய பார்த்தா அப்படி பாக்குறாங்க பாரு. ஐயோ இது செய்யமா செய்யாதா? நாடக மீடியா. நாடகம் வீடியோ. நாடக வீடியோ. 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 நாடகம் மீடியா. பாலன் யூடியூப் சேனல் பாலன் அண்ணா அவர்களுக்கு என்னோட சரோ எங்க கலைக்குழு சரோகம் மிக்க நன்றி. அப்புறம் போலாமானே? போலாமா? ஏய் நீ ரெடியா தான் இருப்பேன்னு பாக்குறேன். எனக்கு எப்ப கிளம்புது? அதானே கேட்டேன். அதாவது ஒரு விஷயனே என்னடா? பொம்பளை பிள்ளைக்கு நினைப்பிருக்கல நீங்க வந்தறனே. நினைப்பு இல்லனிச்சுக்க. நீ கையில பிடிச்சிட்டு தான் தூங்கணும். எதமா? இல்லங்க ஜாமானங்க. சரி. அப்புறம் நம்ம போலாமா? கிளம்பமா. பேசினா வாய்க்கு கேடு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா. ஏன் உடம்புக்கு தான் கேடு. பணத்துக்கு கேடு. ஏன் பணத்துக்கு தான் கேடு. பணமும் உடம்பு எல்லாம் ஒண்ணுதே. அப்புறம் போலாமா? ஹலோ கண்ணிமிக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கையில் வந்தா கடிதே மேலடி பொனே நடி ஒரு தடவை அத்ததுல காந்தி பொனே நடி உனக்கானாத பொழுதிலே கண்ணிமிக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கையில் வந்தா கடைசி திம்பே நடி. ஏமா இந்தாமா இவ்வளவு நேரம் அவருக்கு சேர்றத உட்கார்ந்தாரு. கம்மல் ஓரமா தெரியுற மாதிரி உன்னை பார்த்தனே முன்னாடி வந்துட்டாரு. தெரியுற மாதிரி ஆட்டு. அதுதான் உட்கார்ந்திருக்காரு அப்படி பாரு. ஒண்ணி மட்டும் பொண்ண பாக்க கப்பால போட்டுக்கலாம். ஆயா செய்மா
ஐயோ ஆத்தி அப்பா. Hey. Hey, 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 hey. அப்படி என்ன மேல தூக்கி வைமா. எப்ப சுருட்டா பிடிக்கிற? ஆமா ஆமா. நான் திருடி பல்லக்கமல்லே நான் திருடி அண்ணனடி. ஏய். பகல நேரத்திலே உன்னை பார்த்து ரசிப்பேனடி. நல்லையா கரையாமே உன்னை நேசிக்க வேணும். கண்ணமே ஓடடே. ஹலோ. ஒரு ஷாட் முடிஞ்சா? ஒரு ஷாட் முடிஞ்சிருச்சா முடியலையா? நீ அடிச்ச கோட்ற கேக்கல. ஐயோ. ஏய். எத? ஏறி பிடிக்கணுமா? மூச். சரி. அதானே. வயசுல எத்தனை முண்டா செடி உடைச்சியோ உங்களுக்கு உள்ள யாருக்கு தெரியும்? குசாடு குசாடு. அப்புறங்க வாமா. வேற நைவா போயிருவோமா? நைவா போடு. ம் போடு. நைவா போடதான் வண்டி கிளம்ப உட்காரு. அப்படிதான். வண்டி உட்காரு. ரெடி எந்திரிச்சு கிளம்பிரும். நீ நைவாவே போடு. போடுவோமா? போடுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. எனத பலம் தொப்புதயா. நான் ஏறி நாங்க 4 பேர் ஏறி. நான் ஊம்புலத்துல ஏறி. என்னதுலமா? மரத்துலன்னு சொல்லுமா. வேற மாதிரி கேக்குது. அப்படிதான் சொன்னேன். மரம். உங்களுக்கு கேது விளங்கலையா? ஐயையோ விளங்குது. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா. எனத பலம் தொப்புதயா. ஏறி நல்லா ஏறி நல்லா ஏறி நல்லா. பணத்தை நானும் பறிக்கட்டுமா? ஓடுறடே. ஆ ஆ ஆ ஆ ஆ. ஓடுறடே.
ஒண்ணு ஒத்து இங்க வருதுமா பாக்குற ஊரா என்ன நினைப்பாங்க சவசவன இருக்குது. என்னடா பிள்ளை வந்துச்சு அதுவா ஆட்டிட்டு கிடக்குன்னு நினைப்பாங்க. ஆமா அதனால உங்ககிட்ட வரலாம் நான் சொல்றேன். எனக்கிட்ட வர்றியா? பட்டுன்னு வர்றியா எனக்கிட்ட? ஆமா வா 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 வா. வரட்டா? ஆமா வாமா. எப்படி தெரியுமா? எப்ப வருவேன்னு திறந்து வச்சிருக்கிறேன். போன் வந்துருச்சுல்ல. பேசிட்டு விடு. உனக்கெல்லாம் போன் வருதுன்னா ஏன் மழை வராதுன்னா இதனாலவே. ஒச்சு போடுங்கிற அப்படி சொச்சு போடுங்கிற. எப்படி தெரியுமா? போடு. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி 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 ஏறு சக்கரத்தில் பாச வச்ச ராசாத்தி 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 ஊருக்குள்ள ஊருக்குள்ள நாலே தெருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள உள்மல பூமால சூட பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி 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 ஏறு சக்கரத்தில் பாச வச்ச ராசாத்தி 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 அப்படி போடு. டோலுக்கு டப்பா டோலுக்கு டப்பா டோலுக்கு டப்பா. அதனாலதான் எலமனத்துக்கார வேற பக்கம் போயிட்டு ஐயா ஐயா அப்புறம் மிருதங்க வித்வான் அவரெல்லாம் நீ வாங்கிடுவா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வித்தது தெரியும் அதானே. இல்லையா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி 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 போம் போம். அப்புறம் அவரெல்லாம் பார்த்து 5 வருஷம் ஆச்சு. சரி சரி ஆச்சு. ஆ, சரி சரி. நீ இப்பவே ஆச்சுனாலும் சரி. ஆச்சா அந்த ஆகிறதுல அதனால உங்களோட ஒரு எப்படி தெரியுமா? எப்படிமா ஒத்த நொடி பார்வையில் கட்டி என்ன இழுத்தவர என்னோட அழகு மாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. ஒத்த நொடி பார்வையில் கட்டி என்ன இழுத்தவர என்னோட அழகு மாமனே உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே. கரங்களி வரதில்ல நீ இதர நிஜம்த காத்திருக்கேனே உனக்கு காபூத்திருக்கேனே இத உடல் சிறுவனக்கா போல நானே இருப்பேன். நடி பார்வையில் கட்டி என இழுத்தவர என்னோட அழகு மாமனே உன்னை கட்டிக்கொள்ள சவச்சனே. ஒத்தனொடி பார்வையிலே கட்டி என்ன இழுத்தவர் சமச்சனே கட்டிக்குள்ள சமச்சனே ஒழுகுதா? வேர்வை வேர்வை. தம்பிக்கு ஒழுகுது. நான் கூட நல்லா ஆடுறேன். நீ ஆடுனது அடிச்சா ஒழுகுன்னு எனக்கு தெரியும். பாத்திருக்கியாவா? அடே அப்பா என்ன ஒரு கேள்வி கேட்டுப்பட்ட அடி அப்பா நாண்டடி சாகர மாதிரி கேட்டுப்பட்டியே. சரி சரி. அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரரு செய்யலாமா செய்யலாமா? தொழில செய்யலாமான்னு கேட்டேன். வேற அப்படி என்ன சொல்லுங்க, செய்யறது திருத்தமா சொல்லுங்க. அப்படி இல்லைங்க. ஆ, நம்ம பேச்செல்லாம் அரை பேச்சு குறை பேச்சு தாங்க. அப்படிதானா? ஆமாங்க. சரி விடுங்க, மீதி நான் செய்யற இடத்துல நுழைச்சுக்கிறேன். செய்யணும். உங்களுக்கு குறையாதான் தெரியும். ஆ, மீதி நான் நுழைச்சுக்கிறேன், விடுங்க. உள்ளர நுழைச்சுக்கிற. இல்லைங்க, ஆ, நீங்க பேசுறது பிழை இருக்குதுல்ல, ஆமா அந்த பேச்சு பாதி தான் நீங்க பேசுறீங்க. ஆமா. மீதி பேச நான் போட்டு திருத்தி சொல்லிடுறேன். நீங்க போட்டாதான் அங்க திருத்த முடியும். நீ ஓடலன்னா திருத்த முடியுமா? சீக்கிரம் வாமா, படக்குன்னு பேசிட்டே இருந்தா வேற ஆள் வந்துருவாங்க. ஆமா வாமா ரெடியா இருக்கு. ஆமா. அதனாலே கையில புடிச்சிட்டு கிடக்குற. அந்த பையன் சோத்துக்கு இருந்தா முளைச்சிக்குவேன். சரி சரி. எப்படி தெரியுமா? போடு இதுல எல்லாத்தையும் பாத்திருக்கேன். ஆல்ரவுண்டுக்காரு, இன்னைக்கு. தாளக்காரு, இந்த கொஞ்சம் ஐல பக்கத்துல உட்காந்துருக்க ஆளெல்லாம் இன்னைக்கு தான் பாக்குறேன். இன்னைக்கு தான் பாக்குறியா? அதனால அவங்களுக்கு நிறைய போட்டுருவோமா? போட்டு விடு. வாழ்க்கையில நம்மள மறக்கவே கூடாது. மறக்க கூட ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்கணும். போது பொண்ணுனா ஞாபகம் இருக்கணும். ஆமா 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 அதனால அவருக்கு எப்படி தெரியுமா? எப்படி? ஏ ஆத்தா தரமா வாரியா யாருக்கு ஏ ஆத்தா தரமா வாரியா ஏய் பாதா மகமலே பொரியா அட அக்கமகோ நரகலே அள்ளிக்கலா வாயா உள்ளே அக்கம் பக்கம் யாரும் இல்ல அன்னைக்கெல்லாம் மாப்பிள்ளை எனக்கு இது புடுக்கல. புடுக்கலையா? அது இருக்குதுமா.
வந்தா வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு. புடிச்சு அமுக்கிட்டே கடந்தா சூம்பிதான் போகும். என்ன பண்றது? அதனால நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால நாய்க்கர் தோட்டத்துக்கு. நீ பாட்டு ஏமா நாய்க்கர் தோட்டத்துக்கு கூப்பிடுற நீ? அங்கதான் தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யா தோப்பு நம்ம செய்யறதுக்கு தோதான இடம் அதுதான். வேலை வெட்டிங்க தாக்குடா. அதாவது நீங்க தண்ணி அடைக்க நான் காட்ட பாச்ச அடி அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அருமையா இருக்கும். காடு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால நாய்க்கர் தோட்டத்துக்கு. சாரா போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு நாய்க்கர் தோட்டத்துக்கு. நான் போறேன் முன்னாலே நீ வாமா பின்னாலே நாய்க்கர் தோட்டத்துக்கு. அப்படி போடு. அப்புறம் தலக்கர் மச்சான் 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 அவன் நின்னுகிட்டே செய்யறான். அப்படிமா நின்னு செஞ்சதே எனக்கு பிடிக்கும். என்ன சொல்ற? அதாவது படுத்துக்கிட்டே செஞ்சோம்னா இடுப்பு வலி எடுத்துக்கும். ஆளு வந்துருவாங்க. போடு. யூடியூப் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காரு. ஆர்வம் உட்காந்துட்டே செஞ்சல அவர் உட்கார வச்சுட்டீங்கல்ல. எத்தனை பக்கம் போயிருக்கிறாரு? எத்தனை பக்கம் நீ போட்டு வீடியோ எடுத்திருப்ப. எத்தனை நாடகம் அவங்கள செய்ய சொல்லி நீ எடுத்து போட்டிருப்ப. அடியே அப்பா. அதாவதுங்க பையன் சின்ன பையன் மட்டும் நினைக்காதீங்க. சரி ஆடுறா பேசிக்கலாம். அதாவது மிளகா சின்னதா இருக்குன்னு நினைக்காதீங்க. சரிமா. அதுக்குள்ள இம்புட்டு ஊண்டு கடுகு சைஸ் தான் விதை இருக்கு. ஆமா. கட்டி சீனிச்சுக்க. ஐயோ காரம் ஓவரா இருக்கு. என்ன சொல்ற? நெசமாலுமே சரி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை. சரிமா சரிமா. அது மாதிரி நம்ம தம்பி அவர்ட்ட எப்படி தெரியுமா? பஸ் தாக்கி பேசிக்கலாம். வரதா பையன் ஆடு அப்படிமா? ஆடுவியா? அப்புறம் ரவுண்ட் கட்டி அடிப்பா அப்படி. லைட்டா வா. என்னுடைய மச்சான் இவரு அந்த ஐயன் நல்ல பொல்லப்பவரு. என்னுடைய மச்சான் இவரு அந்த ஐயன் நல்ல பொல்லப்பவரு. நான் என்ன சொல்ல வார்த்தைகள் நம்பிக்கையும் அதை இறக்க உள்ள என்னுடைய மாமா இவருக்கோ கருப்பசாமி போல வீர இருக்கு. நெறிகாடு ஒட்டாடே. இன்னைக்கு போதும் பழக்கிட்ட பையல. ஒரு நைட் மட்டும் விட்டு பாருங்க. ஐயோ எல்லா வேலையும் கத்து கொடுத்துருவேன். அப்புறம் தூங்கவே மாட்டேன் பையன் அடுத்த நாளைக்கு. என் நினைப்புல தான் தூங்குவாரு. அடே அப்பா. அப்புறம் யார்ட்டாங்க போனே? இங்கமா மைச்சேட்டுக்காரு. போ 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 போ. நமக்கு விடிய போடுறது அருமையா இருக்குது. விடிய செய்கிறது மாற்றுறது எல்லாம் அவருதே. ஆமா 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 ஆமா. இல்ல நம்ம இல்லாம அவர் இல்ல. ஆமா ஆமா. அதாவது இந்த இடத்துல நம்ம அவர் பொண்டாட்டி நான் தான் புருஷன். நீ தான் புருஷனா? பிள்ளை பெக்கிறது எப்படி? நீங்க 4 பேரும். ஐயா. அதனால எப்படி தெரியுமா? எப்படி போற? மல்லியப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெண்ணிலா வந்து வந்து தேடுது. மல்லியப்பூ வச்சு
ஆடட்டும். வெண்ணிலா வந்து தேடுது. ஏய் நான் எப்ப வர போற, நீ எப்ப வர போற? அத்தை மாமா, நீ எப்ப வர போற? மல்லிகைப்பூ வந்து வாடுது. ஏய் வெண்ணிலா வந்து தேடுது. எப்ப வர போறேன் மச்சான். பாத்து போ. பத்திரமா சொல்லிட்டு போற அப்படியம்மா. ஐயா ஐயா ஐயா. உன்னே சொருவரியா? உனக்கு சொருவி விட்டாருன்னா கரண்ட் அடிச்சு செத்துருவடிக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதனால ஆ. எனக்குன்னு ஒரு ஆளை குட்டி எடுத்துருக்கீங்களா? இருக்குமா? குட்டையா நெட்டையா கருப்பா சிகப்பா? அதெல்லாம் நெட்டை. புடிச்சா நீளமா வருமா? ஆயிரம் பஞ்ச கட்டை. எத்தனை வேச்சா? யார் பப்புன்னு கேட்டு அந்த அண்ணன் ராமலிங்க பப்புன்னாங்க. ஐயோ நான் வரல, நான் வீட்டுக்கு போறேன், நீ வையம்பேட்லயே. என்னம்மா சொல்ற? நம்ம யாரும் அழகிட்ட சொன்னேன், அதெல்லாம் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டாரு, கட்டி பிடிக்க மாட்டாரு, கடிக்க மாட்டாரு, நீ வாக்கா அப்படின்னுச்சு. பயமா இருக்குதுனே, நான் வேணா உள்ளார போய் பவுடர் வச்சட்டா? ஐயோ அப்படியா? ஏம்மா இருந்து செஞ்சுட்டு போமா ஆள. அப்படிலாம் பயந்து போனா மனசு கோலையா போயிடும். அப்புறம் என்ன சொல்ற? அதாவது பறவரை பார்த்து அவரு ஆம்பளைன்னா நம்ம பொம்பளைன்னு நிரூபிச்சு காமிக்கணும். அதனால கூட்டுருவோமா? சிட்டாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு செஞ்சரு வருத்தி சிங்காரம் பண்ணிக்கிட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், இதை யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். உன்னை தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதா. நீ தங்க கட்டி சிங்க குட்டி தனதா தனதா தனதா. பேர சொல்லும் பட்டி தொட்டி தனதா தனதா தனதா. நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். உன்னை தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதா. வெள்ளப்புண்டை வெள்ளப்புண்டை வெள்ளப்புண்டை. தம்பி தம்பி நாரப்பையில சொன்னேன், 1 கிலோ கொடு. 2 லோடு இருக்கு. கடைசியில சொன்னீல வெள்ளப்புண்டை. அது கடைசியில சொன்னீல அது 1 லோடு இருக்கு அப்படியே நம்மளுக்கு. 2 லோடு நீயே கூட வச்சுக்க. என்ன சொல்ற? வண்டி அப்படியே தான் நிக்குது. என்னது? ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி தெரியுதுனே. முதல்ல பாப்போம், அப்புறம் கேட்போம், அப்புறம் ஓப்பனா. ஏய் மனசை திறந்து ஓப்பனா பேசுவோம்னே. தம்பி முதல்ல பாப்போம், அப்புறம் கேட்போம். அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டா நான் ஓப்பனா. ஏய் தம்பி என்ன சொல்ற? தம்பி நாங்க 4 பேர் பாப்போம், உங்க தலையில தேவை மாத்த முடியும், அப்புறம் கேட்போம். பூரா வேகத்தட ஆபீசர் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அந்த பிள்ளை ஒத்துக்கிட்டா நாங்க 4 பேருமே முதல்ல பாப்போம், அப்புறம் கேட்போம். போதுமணி ஒத்துக்கிட்டா நான் ஓப்பனா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பிள்ளை வாயில கொடுத்த மாதிரி நிக்குது? 10 மாசம் ஆக எங்க பக்க போறேன்? மீயா கியா 4 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் வண்டிக்குள்ள உட்கார வச்சு உன் பேரு உங்க அப்பா பேரு உங்க குடும்பமே பெப்ப குடும்பமா? ஆண்டே பாருன்னு அழகான மண்டையை படைச்சு இந்த பிள்ளைக்கு பூ வைக்கிற கொண்டைய படைச்சு வாயில கொடுத்துட்டா. ஐயா என்னண்ணே சொல்ற? இல்ல ஊம்பையா. என்னது என்னது? அட ஊமப்பா. ஊமை. நம்ம எதை வேணாலும் பேசிக்கலாம். திஸ் இஸ் ஏ கேன முண்டை. தெரியாது கேட்காது. திஸ் இஸ் ஏ கிறுக்கு முண்டை. ஐயாமி லூசு முண்டை. ஐயாமி வெப்ப முண்டை. தெரிஞ்சிட போகுதுனே. அச்சா புல்தாக அப்படியே நிக்குது. குச்சி குச்சி கோத்தாக. அச்சா லடிக்கி போடா கடிக்கி. அப்ப நம்மள கேட்ற கூடாது. ஏய் உனக்குலாம் ஏய் உன சுருக்க சர்னர்க்க வைக்கறக்க மேல இருக்க கீழ இருக்க தங்கி பச்ச சிரிங்க பச்ச நட்டமங்க கோத்தா குட்டே வேண. பிள்ளைக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு. ஒரு ஆம்பளை பார்த்து மானம் இருக்கான்னு கேட்டேன். நான் எனக்கு மானம் இருக்குன்னு யாராவது சொன்னான்னு கேளு. என்னை பார்த்து மரியாதை இருக்கான்னு கேட்குற. ஏன் மரியாதையெல்லாம் பழைய வேலைக்கு 25 வருஷம் ஆகுது. என்னை பார்த்து சூடு இருக்கான்னு கேட்குற. என்னைக்கா சூடு கொடுத்துரு. ஆமாம் போதுமணி உங்ககிட்ட சூடு தரச்சிக்கிறேன். உனக்கு ஒரு 200 ரூபா செலவுக்கு தரேன். உன்னை கூப்பிட்டாங்களா? கீழே இருக்கா மேலே இருக்கா ரவுண்டாக இருக்கா சப்படியாக இருக்கா ஓரமாக இருக்குதா காய்ச்சிக்கிட்டு இருக்குதா தொங்குதா தொங்கலையா டவர் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிற. எனக்கு இப்போ இப்படி இருக்கு என்ன பண்ணுங்கிற? கரண்ட் வச்சு வையங்க. பேச்ச குறைச்சுக்க. நீ பேச்ச முத ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும். முத பெண்களுக்கு நீ மரியாதை குடியா. ஆம்பளை தான் பெருசு, பொம்பளை தான் பெருசு.
பெருசு எனக்கு தான் பெருசு. எனக்கு தான் பெருசு. ஏங்க ஆ, நிப்பாடுங்க. நீங்க 2 பேரும் வாங்க. ஆ. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. ஆமா. பெட்டிக்காரன வெளியே போயிட்டாரு, யூரின் போயிட்டாரு. வெளியே போயிட்டா கழுவிட்டு வரட்டும். அதனால அது அந்த அண்ணனுக்கு பதிலா நான் சொல்றேன். யாருக்கு பெருசு பொறுப்பா? ஆ, நீ ஓசில போட்டுலான்னு பாக்குறியா? இந்த நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு தான் பெருசா இருக்கும். என்ன பனிகாலம் எனக்கு அட்டைப்பூச்சி மாதிரி சுருங்கி போய் கிடக்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஏய் எதையா பெருசுங்கற? மனசை நல்ல சொல்றேன். மனசு. நானே ஒண்ணு கிடைக்க தொலைவிட்டு அலையிறேன். ஆ. காலையில கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஏன்? அத காணோம் நான் சொல்ல முடியும். பேசாம இருமா. நான் ரொம்ப கோவக்காரன். நான் ரொம்ப கோவக்காரி. மாப்பிள போனா போயிட்டு போய் பொம்பளை பிள்ளை சேர விடுறேன். மாப்பிள போனா போதுன்னு ஆம்பளை வேணும் விட்டு விட்டு பாக்குறேன். எங்கம்மா விட்டா நீ? எம்மா தொழுக்குட்டப்பா விட்டு விட்டு பாக்குதான். நான் ஒரு மாதிரி ஆனாலுமா நான் ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருப்பேன். பேசிட்டே இருப்பேன். அப்புறம் சப்புன்னு கொடுத்துருவேன். ஏய் எதையா? ஆம்பளை பொம்பளை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஆம்பளை பொம்பளை என்ன பண்ண முடியும்? பொம்பளை என்னால ஆம்பளை இல்லாம என்னால பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? பிள்ளை பெத்த நான் வேணா முடியும். பொம்பளை இல்லாம என்ன? எனக்கு கை போஸ்ட் இருக்கு. பக்கத்துல வச்சு இடிச்சிட்டு கிடப்பியா? ஓம்மா கை இருக்குமா? கையிலே பிடிச்சிட்டு தன் கையை தனக்கு வெளியே வெளியேறணும் போயிட்டே இருப்பான். நீ ஆம்பளை இல்லாம எப்படி பிள்ளை நீ பப்ப? இல்லாம நான் பிள்ளை பெத்து காமிப்பேன். ஆம்பளை இல்லாம நான் ஆம்பா. இப்போ உடம்பு வலின்னா ஊசி எந்த இடத்துல போடுவ? குண்டில. காய்ச்ச தலைவலின்னா குண்டில. பிள்ளை பக்கத்துக்கு ஊசி எந்த இடத்துல அங்கே போடுவ? தான் போடுவேன். பிராமணியத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஆ எனக்கு. உனக்கு இங்க இருந்து ஆஸ்பத்திரி கூட்டி போன பிள்ளைய சரி அங்க இருந்து எழுதி கொடுப்பாரு. என்னன்னு? யார் மகன்? யாருமே? ராமலிங்க மகன். நான் அப்படி சொல்ல மாட்டேனே. பொறுமா ஆ நேரம் இங்க இருந்து கோயிலுக்கு கொண்டு வர. சரி. ஓம் ராமலிங்கத்துக்கு பிறந்தவனாய சுவாக, ஓம் ரங்கசாமிக்கு பிறந்தவனாய சுவாக. நீ கொண்டு போனவன் ஊசிக்கு பிறந்தவன். ஊசிக்கு பிறந்த. ஓம் ஊசிக்கு பிறந்தவனாய சுவாக. அப்படி அர்ச்சனை பண்ணுவாரு. ஊசிக்கு யார் மருந்து தர்றாங்க தெரியுமா? யார் தர்றா? எங்க ஆளு தான் ஊசிக்கு மருந்து தர்றாங்க. அப்படியா? இயற்கையை மாத்த யாருனாலையும் முடியாது. ஆ. சோத்து கத்தால கஞ்சி மாதிரி சரி. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பொம்பளை இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும்? நான் எது வேணாலும் பண்ணுவேம்மா. என்ன பண்ணுவேன்? நான் 10 குட்டிச்சவர் தாண்டுவேன். நானும் தாண்டுவேன். 10 குட்டிச்சவர் தாண்டா ஆம்பளைக்கு பேர் ஆம்பளை தான். பொம்பளை ஆனா தானா? உனக்கு பேர் வேற. என்ன? நான் சொல்ல மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி நாங்களும் பேண்ட் மாட்டிக்கிட்டு குட்டிச்சவர் தாண்டோன்னு நான் சொல்ல வந்தேன். நான் லோடு ஏத்துவேன். நானும் ஏத்துவேன். தம்பி என்ன லோடா? இந்த புள்ள லோடு ஏத்துனா இறக்குறது யாரு செலவு? அதானே கேட்டேன். அதாவது நீ லோடுனா நீ என்ன கணக்குல சொன்னேன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு விறகு வெட்ட போறோம்னு வச்சுக்க, வண்டி ஃபுல்லா ஏத்தணும்னா என்ன பண்ணணும்? லோடு ஏத்தணும். அது லோடு தான். மாங்காய், லோடு தான். முள்ளங்கி, ஏன் முருங்கைக்காய். அதுல உனக்கு முள்ளங்கி தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? நீ முள்ளங்கி ஏத்தப்போ, புடலங்காய் ஏத்தப்போ. உனக்கு பூசணிக்காய் தான் சரியா இருக்கும்னு நான் சொல்றேன். எனக்கு பூசணிக்காயில தர்பூசணி தான் சரியா வரும். தர்பூசணி இல்ல, பின்ன பெரிய பூசணி தான் உனக்கு சரியா இருக்கும். நான் பஸ் ஓட்டுவியா? நானும் பஸ் ஓட்டுவேன். நான் கார் ஓட்டுவேன். நானும் கார் ஓட்டுவேன். நான் வேன் ஓட்டுவேன். நானும் வேன் ஓட்டுவேன். நான் கழுதையை ஓட்டுவேன். நானும் கழுதை ஓட்டுவேன். ஒண்ணே ஓட்டுவேன். கை விடுமா? ஓட்டுவேன். கொண்டன ஓட்டுவேன். கழுதையை ஓட்டினாலுமே போதும். என்ன சொல்ற? டேய் அப்பா, கழுதையை ஓட்டிருந்தா நான்லாம் உனக்கு கொசு மாதிரி. அதே காத்தாடி எத்தத்தண்டி. என்னதுடா? கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலு. பொட்டை கழுதைக்கு 4 காலு. ஆமா. கடா கழுதைக்கு எத்தனை காலு? 4 காலு. கடா கழுதைக்கு 5 காலு. எப்படிங்க சொல்றீங்க? 4 மூலையில 4 கால் இருக்கும். கீழே குனிஞ்சு பாரு. என்ன? நடுவு ஒரு மூர்த்த கால் இருக்கும். நான் பார்த்ததே இல்லையே. அதாம மூத்திர காலு. இப்ப நீ கீழ குனி. இப்போதைக்கு இந்த இடத்துல நீ கழுத. நீதாமா கழுத. கழுதைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆம்பளன்னு சொன்னது யாரு? நீங்க தானே. கழுதைன்னா என்னன்னு தெரியுமா? என்ன? கழுதுனா பெண்ணு. பெண்ணு. தையினா அழகு. அழகான பொண்ணுன்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன இந்த நாட்டுல பொழைக்க போற? ஆயா ஆயா. பெரிய வெண்ண மாதிரி பேசுற வெண்ண போ வெண்ண. நீதாயா வெண்ண? நீ வெண்ண உங்க அக்கா வெண்ண தங்கச்சி வெண்ண நாத்தனா வெண்ண குழந்தையா வெண்ண உம்மா வெண்ண. நீ வெண்ண உங்க அக்கா வெண்ண உங்க தங்கச்சி வெண்ண உங்க குழந்தையா வெண்ண உங்க மச்சினிச்சி வெண்ண உங்க மாமியா வெண்ண உங்க அப்பாட்டி வெண்ண உங்க பொண்டாட்டி வெண்ண. ஒரே வார்த்தைமா. குடும்பமே வெண்ண குடும்பம் போட வெண்ண குடும்பம். ஆம்பளை வெண்ணையா பொம்பளை வெண்ணையா? பொம்பளை வெண்ண. உண்மை ஒத்துக்கிட்டியா? ஆ. வெண்ண எதுல இருந்து வரும்? வெண்ணையா? தயிர்ல இருந்து. தயிர். மோர்ல இருந்து. மோர். பால்ல இருந்து. பால். மாட்டுல இருந்து. மாட்டுக்கு எந்த இருந்து வரும்? மாட்டு காம்பு. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு? ஏய் தெரியல மைக்க மாத்துமா. அட மைக்க மாத்து. 2 இருக்குல்லண்ணா. ஆமா 2 இருக்கு. மைக்கு 2 இருக்குல்ல. மைக்க மாத்து. பால் எதுல இருந்து வரும்? பால் மாட்டுல இருந்து. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4 காம்பு. உனக்கு? ஏய் தெரியல மைக்க மாத்து. மைக்க மாத்து. மைக்கு 2 இருக்குல்ல. 2 போட்டுறதுல. பசுமாட்டுல இருந்து பால் வருமா காளை மாட்டுல இருந்து பால் வருமா? பசு மாட்டுல இருந்து. பசுமாடுங்கிறது ஆணினமா பெண்ணினமா? பெண்ணினம். பால் குடுக்குறது ஆம்பளையா பொம்பளையா? பெண்ணு. அப்ப நீதானே வெண்ண என்னை போட்டு போட்டனா? பெண்ணு மட்டும் எப்படி வர கால வராம பெண்ணுக்கு வர தன்னால. ஓ நோக்கம் போற எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நோக்கம்? எப்படி? நம்ம ஊர் நாடத்துக்கு நான் பொம்மையாசாமி நாடத்துக்கு வந்தனா இல்ல உன்னை என்ன சென்னைக்கு போறதுக்கு வந்தனா? ஆயா ஆயா ஆயா. சென்னையில இருக்க கற்ப பைய உருவிடுவேன். ஐயா. தெரியாது. இந்த நாடகம் பால் வருமா? கால அங்க போனதுனால தான வந்துச்சு. எங்க ஊர்ல இப்படிதான் ஒரு பொம்பளை அடக்க யாருனாலே முடியல. ஏன் நீ பிடிச்சிட்டியா அம்மிக்கு? வருமா? அந்த பொம்பளை அடக்க யாருனாலே முடியல. எப்படி சொல்றீங்க? பெரிய போட்டி. அந்த பொம்பளை போதும்னு சொல்ற அளவுக்கு எவன் உழைக்கிறானோ அவனுக்கு அரமனை எல்லா சொத்தும் எங்க எந்த அரமனை அப்படின்ட்டாங்க.
எத்தனையோ பேர் போனாங்க ஆ. பூரா எறும்பு கடிச்ச மாதிரி வந்துட்டாங்க சரி. ஒருத்தனுக்கு இதோட கை இருக்காது ஐயே இல்ல இதோட கை இல்லாதவன் ஆ, இதுக்கிட்ட கை இல்ல ஆ, எத்தனையோ பேர் போனாங்க ம். அந்த பொம்பளை ஒண்ணும் செய்ய முடியல சரி இவன் போய் கையை வச்சு அடிச்சு நொறுக்கிட்டான் அது கைய வச்சு ஆமா ஐயா, கடைசியில அவனுக்கு தயா கொடுத்தாங்க அரமனை பரிசு அரமனையே வாங்கி கொடுத்துட்டாங்க ராமலிங்கம் மாதிரி என்ன சாதாவை நினைச்சிடாத ஆ, அடுத்து சிறுத்தாலும் காரம் போதும் நினைச்சு இல்ல அதாவதுங்க கொம்பு இழைச்சாலும் தெம்பு குறையாது தெம்பு குறை மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது ம் எல்லாத்துக்கும் பாரம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் சரி இப்பதான நாடகம் சூடு பிடிக்குது எனக்கு ரங்கசாமிக்கு பாலனுக்கு விஷம் அங்க இருக்குது எங்க கீழையா ஊர்ல தீ பிடிச்சா என்ன தீ ஊர்த்தி காட்டுல தீ பிடிச்சா காட்டுத்தி மலையில தீ பிடிச்சா மலத்தி வீட்டுல தீ பிடிச்சா வீட்டுத்தி புளியில தீ பிடிச்சா புளுத்தி உன் பேர் சொல்லிக்க என்ன சொல்ற அந்த பிள்ளை பேர் அதானே ஏய் பாம்பு கதுல விஷம் பல்லுல தேளுக்கு கொடுக்கல ஆம்பளைகளுக்கும் புடுக்கல கொள்ள பாத்திரம் போல் இருக்கு நீ வாயை பார்க்கும்போது நினைச்சேன் வாழை மரம் பார்த்திருக்கியா பாத்திருக்கே வாழைக்கு இலை அழகு இலை அழகு அட ஏப்பா நீ வேற வாழைக்கு இலை அழகு ஆமா தென்னைக்கு கொலையு கொலை அழகு டான்ஸ் போது மணிக்கு ஏய் முகம் முகம் அழகா இருக்கணுமா இப்போ பொம்பளைகளுக்கு உகந்தது மஞ்சப்பொடி ஆமா மஞ்சப்பொடி எதுல இருந்து வரும் மஞ்சள் கிழங்கு மஞ்சப்பொடி மஞ்சள்ல இருந்து வரும் மஞ்சள் மிளகு பொடி மிளகுல இருந்து மிளகாப்பொடி மிளகாயில இருந்து மூக்குப்பொடி மூக்குல இருந்தா வரும் மூக்குல சொல்லு எதுக்கு அப்படி கேள்வி நான் என் வேலையை ஏட்டி புட்டியான வேலைதாம்மா என்ன சொல்ற தெரியலங்க அதுக்கு நீங்களே சொல்லிருங்க மெழுகு பத்தி எதுல செய்வோம் மிளகு இல்ல மெழுகு பத்தி மெழுகுல செய்வோம் கொசு பத்தி கொசுல செய்ய முடியாது கொசுல செய்ய முடியுமா செய்ய அது முடியாது செய்யுதுடா ஊதுபத்தி எதுல செய்வோம் ஊதுபத்தில இதெல்லாம் என்ன இந்த நாட்டில் பிழைக்க போற எப்படிம்மா பிழைக்க போற இட்லி திங்கம்னா என்ன வேணும் இட்லி திங்கணும்னா இட்லி வேண்டும் வாய் வேணும் பின்னாடி வச்சு தள்ளுவாங்களா நான் கேட்குறேன் உனக்கு புரியல இட்லி திங்கம்னா என்ன வேணும் வாய் வேணும் கை வேணும் கை இல்லாமல் அங்கேயும் இப்படி இருப்பாங்களா நீ என்ன எங்கிட்ட சொன்னாலும் இப்போ கேட்க கேட்குறேன் சொல்லு இட்லி திங்கம்னா என்ன வேணும் வாய் வேணும் ஒரே தடவை வாய முடி ஆ, தட்டு இலையும் வேணும் மண்டல கொடுத்துப்பாங்களா இப்போ கேட்குறேன் சொல்லு சொல்லுங்க இட்லி திங்கம்னா என்ன வேணும் இலை வேண்டும் உளுந்து அரிசியும் வேணும் இவ்வளவு தூரம் நீங்க கேட்டீங்களே ஆ. உங்களை நான் கேட்கட்டா கேளு. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மண்டையில ஏறிக்குது அதெல்லாம் மற்ற ஆளுக்கு நான்லாம் 30 வருஷம் அனுபவசாலி அப்பவுமே எனக்கு கோவமே வராது அவங்க பாவம் அதாவதுங்க ஆ சுத்தி சிரைச்சு ஆ ஏறி அடிச்சு வச்சு வச்சு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு ஒழுகும் இப்போ வெயிலுக்கு வரமாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றது புடிச்சு இழுத்து பாரு அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லுங்க சுத்தி வர சரைச்சு ஆமாங்க கிளியில் நின்று கிழிச்சு 4 ஓட்டு ஓட்டி ஓட்டி வச்சு வச்சு எடுத்தா கையில சொட்டு சொட்டு தண்ணி வரும் ஆமாங்க சரி, 2 பக்கம் பிடிச்சு ஆ, ஒன்னு நடுவை திணிச்சு 4 சாத்து சாத்திட்டு சாத்திட்டு கடைசியில தண்ணி இருந்தா கழுவிட்டு போவோம் தண்ணி இல்லாட்டி தொடச்சிட்டு போயிருவோம் அது என்னதுடா நான் கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்க உங்க கேள்விக்கு நான் சொல்றேன் அப்படியா ஆ. நீ கேட்டது வேற ஒண்ணுமில்லம்மா ஆ. வயக்காடு சுத்தி வர சரசுனா வரப்பு வெட்டுறது சரி 4 ஓட்டு ஓட்டுறதுனா பரம்படிக்கிறது சரி கிளிகள் கிழிக்கிறதுனா உழுகுறது சரி நாத்து நடும்போது இப்படி வயல வச்சு வச்சு எடுத்தா கையில சொட்டு சொட்டுன்னு தண்ணி வரும் அருமடா அருமடா உங்க அருமடா கேள்விக்கு நீங்க முத சொல்லுங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்புறம் மறந்துடுவேன் சரி நான் சொல்லியாட்டா உங்க கேள்விக்கு 2 பக்கம் பிடிச்சு ஒன்னு நடுவ திணிச்சு திணிச்சு. 4 சாத்து சாத்திட்டு சாத்திட்டு தண்ணி இருந்தா கழுவிட்டு போவோம் கழுவு இல்லாட்டி தொடச்சிட்டு போயிருவோம் இதுல கொஞ்சம் அட்டிலே எதனடா அது என்னதுடா அதாவதுங்க 2 பக்கம் பிடிக்கணும்னா அம்மிக்கல்லு ஒன்ன திணிக்கணும்னா அம்மிக்கல்ல சீரகமும் மிளகும் மஞ்சளும் வச்சு அடுத்தாங்க தேங்காய் சில்லு நல்லெண்ணெய் ஏதோ ஒண்ணு வச்சு அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போகையில கழுவிட்டு போ தொடச்சிட்டு போனா கல்ல கழுவிட்டு போறது முக்கி குத்துனாலும் முடிச்சுக்கு மேல உள்ள போக மாட்டேங்குது தெரிஞ்சு முள்ளு மல்லாக்க போட்டு மாட்டுறது என்ன குப்புற போட்டு குத்துறது என்ன மல்லாக்கப்பட்டு மாட்டதுன்னா செருப்பு குப்புறப்பட்டு குத்துறதுன்னா குண்டி ஊசி கேர்பென் கொண்ட ஊசி 4 பக்கம் செவுரு ஆ நடுவுல கிணறு ஆ எட்டி பார்த்தா தண்ணி இல்ல நக்கி பார்த்தா தண்ணி இருக்கு ஏய் என்ன சொல்ற ஆமனே இப்பதானே நாடகம் சூடு பிடிக்குது இன்னும் பாரு ரொம்ப சூடு பிடிச்சிக்கும் காலையில நீ கையில பிடிச்சிட்டாலே என்ன ஐயோ 4 பக்கம் செவுருமா சரி நடுவுல கிணறு ஆ எட்டி பார்த்தா தண்ணி இருக்காது நக்கி பார்த்தா தண்ணி வரும் அது தெரியலங்க எனக்கு அச்சு வெள்ளம் பாத்திருக்கியா பார்த்ததுல 4 பக்கம் செவுரு மாதிரியா இருக்கா ஆமா நடுவுல ஒரு பள்ளம் இருக்கும் பாரு இந்த இவ்வளவு நீளம் புளி இருக்குமே ஆ. ஓ 3 சொட்டு போறதுக்கு மாதிரி இந்த இம்புட் இருக்குமே உன் அளவா சொல்லிட்டு இருக்காத ஓ அளவுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏனோ உள்ள நான் எட்டி பார்த்தா சொல்றேன். எட்டி பார்த்தா எட்டி பார்த்தா தெரியும் நீ நாக்கு விட்டாதான் அங்க நக்க முடியும் தம்பி நாக்கு போட்டியா நம்ம இப்ப ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒழுகி போச்சு என்ன சொல்ற அதனால நான் ஆடுனா நான் கேக்கட்டா? மறந்துடாம கேட்கணும் இல்ல, இல்ல, கேக்குறேன். பார்த்தாலுமே போட்டா விரிய எடுத்தா ஒழுக
போட்டா விரியம் எடுத்தா ஒழுகும். இது உன் கேள்வியா? இது ஓன் படந்தே. நான் சொல்றேன். நான் சொல்லட்டுமாமா? அது என்னடா? அடிச்சா விரியும் அப்படின்னா மடங்கிக்கும். இது என்னதுடா? இவர் வேற புச்சகான்னு இருக்காரு. அப்படின்னா என்னன்னு தெரியல, புச்சகாங்கிறாரு. பீத்த புச்சகா மிஸ்காண்டு. உங்க கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலங்க. உங்க கேள்விக்கு எனக்கு தெரியல. அவர்தான் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியாது. உங்க கேள்விக்கு எனக்கு தெரியல. போட்டா விரியும் எடுத்தா வடியும். ஆமா. அதானே உங்க கேள்வி? ஆமா. அப்பள பூ போட்டா விரியும் எடுத்தா வடியும். பட்டன் கொடை பாத்திருக்கியா? கொடை. கொடை அடிச்சா விரியும். அப்படின்னா மடங்கிக்கும், சுருங்கிக்கும். நெடு நெடுன்னு போக கிழிச்சா நார் நாரா வரும். பிறந்ததுல இருந்து காலே கிடையாது, ஆனா நடக்கும். எப்படி நடக்கும்? ஓடும். காலே இல்லைன்னா எப்படி நடக்கும்? கால் இல்லாத ஓடுது, பல்லே இல்லாதது கடிக்கும், பல்லு இருக்கும் கடிக்காது. பல்லு இல்லாத கடிக்கும்னா செருப்பு, பல்லு இருக்கிறது கடிக்காது. சீப்பு. காலையில ஓடும், கால் இல்லாத எப்படி ஓடுந்தா?